ஹாய், நான் உங்கள் எம்பிகே ப்ராப்பர்ட்டிஸ் ராஜேஸ்வரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே சைட்டு பார்க்க வந்திருக்கோன்னா, ஒரு சூப்பரான இடத்துல நம்ம சைட் பார்க்க வந்திருக்கோம். என்ன சூப்பரான இடம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஈஸ்ட் தாம்பரத்தில் தான். நீங்கள் நிறைய கிளைண்ட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கோசமே இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், வீடியோவை பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். நான் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கேன். நம்ம செம்பாக்கத்தில் தாங்க நம்ம லேண்டு பார்க்க வந்திருக்கோம். ஈஸ்ட் தாம்பரம் செம்பாக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஏரியாவில் நம்ம ஒரு லேண்டு பார்க்க வந்திருக்கோம். செம்பாக்கத்தில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின் ரோட்டில் நான் காமிச்சிருப்பேன். சின்னதோர துணி கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டு நம்ம ஜோலன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பக்கத்து ரோட்லேயே நம்ம இந்த வீடு பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப சைலண்ட்டான ஏரியாங்க, ரொம்ப ரிச்சான ஒரு ஏரியான்னு சொல்லலாம். அது ரொம்ப நல்லா இருக்குது சைட்டு. மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு 300 மீட்டர்லேயே இருக்குங்க இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ். இது உங்களுக்கு ஜோலன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸ்கூல் வந்து உங்களுக்கு அங்கே நிறைய ஸ்கூல் இருக்குது. 1-2 ஸ்கூலில் நம்ம வீடுக்கு பக்கத்துலேயே நிறைய ஸ்கூல், ஆல்ஃபா ஸ்கூல் இருக்குது, செம்மேரிஸ் மெட்ரிகுலர் ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே. நம்ம இந்த ரோட்டுக்கு அப்படியே பக்கத்து தெருவிலேயே செம்மேரிஸ் மெட்ரிகுலர் ஸ்கூல் இருக்குது. நல்ல ஸ்கூல் தான். ஜியான் ஸ்கூல் இருக்குது பக்கத்தில். உங்களுக்கு காலேஜஸும் இங்கே வந்து சரௌண்டிங்கில் சுற்றி காலேஜ் தாங்க. நம்ம பிரின்ஸ் காலேஜ் இருக்குது, அது மொத்தம் நிறைய காலேஜ் இருக்குது. ஓகேங்க, இப்போ நான் உங்களுக்கு சுற்றி என்னென்ன இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போது உங்களுக்கு இந்த கார் பார்க்கிங் நான் காமிச்சிருப்பேன். இந்த கார் பார்க்கிங் பெரிய கார் பார்க்கிங்க, ஒரே டைமில் 2 கார் விடலாம். அந்த மாதிரியான ஒரு நல்ல பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. பைக்கும் விடலாம். உங்களுக்கு உள்ளே நான் சுற்றி காமிக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும். இது இண்டிவிஜுவல் வீடு, தனி வீடு, சூப்பராக இருக்குது. ஒரு 300 மீட்டர்லேயே ஒரு நல்ல ஒரு வீடாக இருக்குது. கீழே உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் இருக்குது, மேலே டபுள் பெட்ரூம் இருக்குது, பெரிய ஹால் இருக்குது, ஒரு பால்கனி இருக்குது, மொட்டை மாடி சூப்பராக இருக்கும். கிச்சன், பெரிய கிச்சன் பக்கத்துலேயே நீங்கள் டைனிங் ஹால் போட்டுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பேஸ் விட்டு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கீழே வயசானவங்க வந்து அதுக்கு பெட்ரூமில் அட்டாச்சிங் பாத்ரூமோட, நம்ம கீழே இருக்க பெட்ரூமுக்கு அட்டாச்சிங் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே போய் பார்க்கலாம். மேலே டபுள் பெட்ரூமுக்கு, கீழே சிங்கிள் பெட்ரூம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன் நான் எல்லாமே. இதோட அளவு வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 1440 அடி இது அளவு. 1440 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2600 பில்டப் ஏரியா. இது வந்து பில்டிங்க்கு அவங்க காசு போடலைங்க, வெறும் லேண்டுக்கு தான் அவங்க ரேட் சொல்கிறாங்க. இங்கே ஆல்மோஸ்ட் 300 மீட்டரில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரேட் போகுதுன்னு. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க அவங்க. நல்ல ப்ரைஸ்னால் என்ன ப்ரைஸ்ன்னு பார்க்குறீங்களா? வாங்க உங்களுக்கு ரேட் நான் சொல்லிடுறேன். 130 சொல்கிறாங்க. லைட்லி நெகஷியபிள் பண்ணுவாங்க. வேணுன்றவங்க சொல்லுங்கள், நம்ம ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசிக்கலாம். அப்புறங்க இதோட பேசிங் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. இந்த பேசிங் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு பேசிங்கில் வருது. சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு, மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த வீடு வேணுன்றவங்க மேலே என் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்கிற ரேட்டு வந்து லைட்லி நெகோஷியபிள் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியிருப்பேன். மேலே இருக்கிறதுல 2 பெட்ரூம்லேயும் அட்டாச்சிங் பாத்ரூம் கூட இருக்குது. ஓகேங்க, தேங்க்யூ, வெல்கம். இந்த மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்க, தேங்க்யூ, பாய், வெல்கம். மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஓகேங்க.